உறுதி இல்லாமல் இருக்கும் பொழுது சமாதானம் இராது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏன் ஏன் என்ற கேள்வியை மறந்து நான் உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் ஜெயத்தை காண முடியும். பிசாசுகளை ஜெயிக்கிற சமாதானம், சத்துருக்களை அழிக்கிற சமாதானம், அந்தகாரங்களை மேற்கொள்ளுகிற சமாதானம். இன்றைக்கு ஐயா, அம்மா, சகோதரனை உன்னோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் தாவீது சொன்னான். எல்லாரால் நெருக்கப்படும் பொழுது, இன பந்துக்களால் கல்லெறியப்படும் பொழுது, பட்டணம் ஒரு பக்கம் தீப்பற்றி எரியும் பொழுது, தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டவன் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை சிநேகிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை. அது பிசாசுகளை ஜெயிக்கிற சமாதானம், சத்துருக்களை அழிக்கிற சமாதானம், அந்தகாரங்களை மேற்கொள்ளுகிற சமாதானம். இன்றைக்கு ஐயா, அம்மா, சகோதரனை உன்னோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். நான் உறுதியா இருப்பேன், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன், கர்த்தர் நாமத்தில் ஜெயிப்பேன் சொல்றவங்க ரெண்டு கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் மெய்யாகவே நான் உறுதியா இருப்பேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன், சாத்தானுக்கு பயப்பட மாட்டேன், அந்தகாரத்துக்கு பயப்பட மாட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை நிரூபிப்பேன் சொல்றவங்க நின்று 3 அலைய சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு தந்த வசனத்துக்கு முன்பு ஒரு அறிவிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேத வசனத்தின்படியாகவே கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், Book of Isaiah chapter 26 verse 3 வசனம் 3வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, பிரதர் நீங்க சமாதானமா இருக்கன்னு கேட்டு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு உலகத்துல ஒரு ஆளும் சமாதானமா இல்லை. அல்லேலூயா. இயேசு இல்லாதவன் சமாதானம் இல்லாதவன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிசாசு சமாதானத்தை கெடுப்பதற்காகவே இன்றைக்கு நிறைய பேர்களை ஏவி கொண்டு இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய நற்செய்தி, வாக்குத்தத்தமான ஒரு நற்செய்தி அங்கே அவர் அறிவிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்மை நம்பி இருக்கிறவர்களை பற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் என்ன சொல்லுது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு நம்பி இருக்கிறவர்கள், உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே அவர்களை மாத்திரம் பூரண சமாதானத்துக்குள் காத்துக் கொள்ளுகிறீர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு. அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையை உறுதியாக, எப்படியாம் உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், அவன்தான் சமாதானத்துக்குள்ளே இருப்பான், அவன்தான் ஆண்டவரால் பாதுகாக்கப்படுவான். என்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்துக்குரிய உறுதி இல்லாமல் போகிறதோ, உறுதி என்கிற பலன் இல்லாமல் போகிறதோ, அன்றைக்கு பிசாசு உள்ளே நுழைந்து விடுவான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த உறுதிதான் தடுமாறிக்கொண்டே இருக்கிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூரணமான சமாதானத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சமாதானம் என்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய விடுதலை தான். ஆனால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அஸ்திபாரம் இல்லாத கட்டடம் கீழ் விழுகிறது போல உறுதியான அஸ்திபாரம் இருக்குமானால் உங்கள் சமாதானம் இன்றைக்கு நிலைத்திருக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேகர்கள் ஓடுகிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பாடுகிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், உழைக்கிறார்கள், ஆனால் சமாதானம் இல்லை. என்ன காரணம்? உறுதி என்கிற ஒரு பவுண்டேஷன் அங்கே இல்லாமல் போய்விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனது உடையவன் புத்திமானாகி அறிவாளியாகி உம்மையே நம்பி இருக்கிறபடினாலே அவனை பூர்ண சமாதானத்துக்குள் காத்துக்கொள்ளுகிற என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனைக்கோ லட்சக்கணக்கான இஸ்ரவேலை பார்த்து, தம்மை தேடி வந்த ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், ஏசாயா ஆண்டோடைய வார்த்தை கேட்கிறான், ஆண்டோடைய வார்த்தை வருகிறது, நீங்கள் உங்களுக்குள் உறுதி இருந்தால் சமாதானம் வரும் என்று சொல்லுகிறான். சமாதானம் என்று சமாதானம் என்று மேற்பூச்சாய் பூசுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு உலகில் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு வரியிலே முடித்துவிட்டு எல்லா காரியங்களையும் பேசிவிட்டு திட்டத்துக்கு ஒரு கூட்டம்,
அந்நிய காரியங்களை பேசுவதற்கு கூட்டம் இது அல்ல. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் என்று சொல்லுகிறார். அந்த மனம் யாருக்குள் இருக்கிறதோ பிசாசு உள்ளே நுழைய முடியாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்கள் நாம் கலங்கி கொண்டிருப்போம், ஐயோ எனக்கு ஏன் இந்த பாடுகள். அங்கே உறுதி இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவனை பூரண சமாதானத்துக்குள் ஆண்டவர் அவனை காத்துக் கொள்ளுகிறார். யாருக்குள் உறுதி வருகிறதோ அவனுக்குள் மட்டுமே சமாதானத்தை தேவன் கட்டளிடுகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உறுதி எந்த ஆத்துமாக்குள் வருகிறதோ அந்த ஆத்துமாவுக்கு சமாதானம். வேதம் சொல்லுகிறது, சமாதான கர்த்தர் வரும் அளவும் என்று சொன்னான். சமாதான கர்த்தர் எப்போது வருவாராம்? உறுதி உனக்குள் வரும் பொழுது, அசைக்க முடியாத நம்பிக்கை உனக்குள் வரும் பொழுது, அப்பொழுதுதான் சமாதானம் உள்ளே வரும். இல்லாவிட்டால் இரண்டு நினைவோடு கூட நாம் அலைப்பாய்ந்து கொண்டேதான் வாழ்வோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதான கர்த்தர் வரும்பளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 49:10 அதை பின்வருமாறு விளக்குகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதான கர்த்தர் உனக்குள் வர வேண்டும் என்று நீ ஜெபம் பண்ற. எப்படி ஜெபிக்கிற? உறுதி இல்லாமல் ஜெபிக்கிறாய். சமாதானம் எப்படி வரும்? உங்களுக்கு சொல்லலாம், போயிட்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 100 மடங்குன்னா நம்ம கைத்தட்டு தானா வரும். 100 மடங்கு எப்படி வரும்னா தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சமாதானம் உனக்குள் வர வேண்டுமானால் உன்னுடைய அஸ்திபாரங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக தெளிவாக சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. அதனால தான் ஆண்டவருக்கு ஒரு அழகான ஒரு பெயர் இருக்குது. பைபிளே 272 நாமத்துக்கு சொந்தக்காரர், 272 நேம் அவருக்கு பைபிளே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பெயர் தான் சமாதான பிரபு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு ஒரு பெயர் என்னவா? சமாதான பிரபு. அது எப்படி சொல்றார் பாத்தீங்கன்னா, அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு வரி இருக்கும், நமக்காய் ஒரு பாலகன் பிறந்தார். அதை மட்டும் நம்ம வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த வசனம் வந்த உடனே எல்லா இடத்துல நட்சத்திரம் தொங்க ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையானவர்களே, அது தப்பில்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எண்ணப்படுகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. சமாதான பிரபு என்று எண்ணப்படுகிறார். அப்படி என்றால் உறுதி யாருக்குள் இருக்கிறதோ அவனுக்குள்ளே அவர் சமாதானமாய் வந்து விடுகிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லவில்லை, ஏசாயா 9:6 சொல்லுது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானம் கொடுக்க அவர் சுமந்தாராம். நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் சுமந்தாராம். நமக்கு சுகத்தை கொடுக்க அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டாராம். ஏசாயா 53:5 அதை பின்வருமாறு விளக்குகிறது. அதை பவுல் பிரசங்கிக்கும் போது அழகாக சொன்னான். எப்படி சொன்னான்? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தின் மீட்பை நமக்கு உண்டாக்கினார் என்றான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி, கரங்களை கொண்டு வந்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தின் மீட்பை உண்டாக்கினார் என்று கொலோசியர் 1:20 கூறுகின்றன. அது எப்படி கூறுகிறது? பூலோகத்தில் உள்ளவைகளை பரலோகத்தில் தனக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிருந்ததாம். பரலோகத்தை போல பூலோகத்தை ஆக்க வேண்டும் என்பதற்காக அவர் ரத்தத்தை சிந்தினாராம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. சில நேரங்களில் நாம் கதறுவோம், என்ன வாழ்க்கை, என்னையா லைஃப், சம்பாதிக்கிறோம், 10-15 தேதி போனோம்னா அடுத்த கை நீட்டி கடன் வாங்குறோம். இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நான் காலையில் எழுந்து சமாதானம் எழுந்துன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஒவ்வொரு நாளும் இந்த அநித்தியமான இந்த உலகத்திலே பிசாசு நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய போராட்டம், அதை உடைப்பதற்குத்தான் ஆண்டவர் சொன்னார், மகனே, நான் உனக்குள் வர வேண்டும் என்றால் உனக்குள்ளே ஒரு உறுதி தேவை. அப்பதான் நான் சமாதானத்துக்குள் உன்னை வைத்து காத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னார். அப்பதான் அந்த சமாதானத்தை உனக்கு நான் கொடுக்க முடியும் என்று சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை,
வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கொலோசியர் 1:20 பவுல் சொன்னான், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தின் மீட்பை உண்டாக்கினாராம். என் அன்பு மகனே மகளே, சற்று யோசித்து பாருங்கள். சிலுவையில் ரத்தம் சிந்தி விட்டார், மரித்து விட்டார், முடிஞ்சு போச்சு. அவர் நம்பியிருந்த ஒரு கூட்டம் தடுமாறும்படி சூழ்நிலை வந்தது. யூதர்களுக்கு பயந்து அவர்கள் கதவை பூட்டிக் கொண்டு என்ன நடக்க போதோ தெரியவில்லை. காஸ்பல்ல மறந்துட்டாங்க, உறுதியை மறந்துட்டான். பயந்து கதவை யூதர்களுக்கு பயந்து பூட்டிக் கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு திரும்பவும் நடுவாக வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வல்லத்த கைகளை தட்டி. உறுதி இல்லாமல் இருக்கும் பொழுது சமாதானம் இராது. நடமாடும் பிணமாகத்தான் நீ வாழ முடியும். பிசாசு உன்னை ஏன் தொடரான்? சத்ரு உன்னை ஏன் தொடரான்? நீ சேனைகளின் கர்த்தருடைய பிள்ளை அல்லவா? இன்றைக்கு 2ஆம் நாள் உங்களோடு நான் பேசுகிற இந்த வார்த்தையின் காரியம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையிலே ஒரு உறுதி எடுத்துக்கொள். ஒரு IAS அதிகாரி உறுதிமொழி எடுப்பார், ஒரு IPS அதிகாரி உறுதிமொழி எடுப்பார், ஒரு போலீஸ் துறையில் உள்ள மனிதர்கள் உறுதிமொழி எடுப்பார்கள், ராணுவ வீரர்கள் உறுதிமொழி எடுப்பார். அநித்தியமான இந்த உலகத்திற்கு, ஆனால் நித்திய உலகத்திற்கு என்று ஒரு உறுதிமொழி இருக்கிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏன் ஏன் என்ற கேள்வியை மறந்து நான் உறுதியாயிருப்பேன் என்று சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் ஜெயத்தை காண முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, யோவான் 20:19 இயேசு நடுவாக வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். என்ன காரணம்? அவர் சொல்லியிருந்தார், நான் மரித்து உயிர் திறந்திருப்பேன், கலிலேயாவுக்கு சொல்லுவேன். மறந்து விட்டார்கள். உறுதி இல்லாத நாளை மறந்து விடுகிறார்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானம் என்று கண்டபொழுது இவர்கள் பயந்து சந்தோஷப்பட்டு ஆனந்தத்தினால் ஆண்டவரை பார்த்து மகிழ்ந்தார்கள். அதில் ஒரு ஆள் இல்லாம போயிட்டான். யாரு? நம்ம ஊருக்கு வந்த ஆளு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஊருக்கு யார் வந்தா தெரியுமா? தோமா. அவன் மட்டும் இல்லாம போயிட்டான். ஆண்டவர் கூட செலக்ஷன் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கார் தோமாவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க நினைக்கிறது போல அல்ல, ஒரு ஆள் இல்லை. 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு அப்படியே நாட்கள் ஓடியது. வராங்க, தோமா எங்கப்பா போன நீ? ஆண்டவரை பார்த்தோம்பா, ஆண்டவர் எங்களோட பேசினாருப்பா, எங்களோட நடந்தாருப்பா. அவன் அறிவாளி இல்லை, உலக அறித்து கொஞ்சம் செத்து போனவர் வந்தார்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. நான் அவரை கண்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்றான். இந்த தர்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது. 8ஆம் நாள் ஆகிவிட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. 8ஆம் நாள் மறுபடியும் கர்த்தர் தோமா இருக்கும் பொழுது நடுவாக வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. வாரத்திற்கு 8 நாள் இருக்கிறது. இந்த 8 நாளிலே நீ எந்த நாள் நிற்கிறாய்? அத்தனை பேரும் பார்க்கிறார்கள், தேவாதி தேவனை காண்கிறார்கள். கண்டேன் சொல்றாங்க, நம்பல. 8 நாளைக்கு பிறகு யோவான் 20:26 சொல்லுகிறது, 8 நாளைக்கு பின்பு கர்த்தர் மறுபடியும் அவர் நடுவாக வந்து சமாதானம் என்று சொன்னார். வித்தியாசத்தை பாருங்கள். காரணம் உறுதி இல்லாததுனாலே. இயேசு மரித்து உயிர் தெழுந்து அதில் 2 பேர் எம்மாவூருக்கு போய் நிற்கிறான். தானா போயிட்டு இருக்கிறான். அப்படியே பேசிட்டு போய் நிற்கிறாங்க. என்னடா அற்புதம்லாம் பண்ணாரா, அவரு அதிசலாம் செஞ்சாரா, பேயெல்லாம் ஓட்டினாரா, தண்ணீர் ரசமாக்கினாரா, அப்படிலாம் பண்ணாரா. மனுஷன் போயிட்டாரா. உலகத்துல யார நம்புறது பெனாத்தின்னு போயினே இருக்கிறான். இயேசுவும் கூட நடந்து போறாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இயேசு நடந்து போறாரு. அவர் அந்நியராக எண்ணி பேசிக்கொண்டே போறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே சாயங்காலம் ஆன பொழுது மறுபடியும் அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். லூக்கா 24:36 கூறுகின்றன. ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல. இயேசு பிரசங்கிக்கும் போது சொன்னார், என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலர்கள் மிகுந்த வேதனையோடு வருவார்கள். என்னம்மா, என் நிம்மதியே இல்லையா? அப்ப ஆண்டவர் வச்ச சமாதானம் பொய்யா? நாம் கதறுவோம், என்ன வாழ்க்கை,
என்ன உலகம் இது? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன லைஃப் என்று யோசித்து பாருங்கள். ஏதோ வயிற்று பிழப்புக்கா நான் பைபிளை தூக்கிட்டு இங்க வரல. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சற்று தெளிவாய் கவனித்து பாருங்கள். நம்முடைய தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தான் சொல்றேன். ஆண்டவர் சொன்னாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் கொடுக்கிறதுல என்னுடைய சமாதானம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மை பீஸ், என்னோட சொந்த சமாதானத்தை. ஒரு குழந்தை தாய் மடியில் இருக்கும்போது கையை கால் ஆட்டிட்டு சந்தோஷமா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எங்க அம்மா மடியில இருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த சமாதானத்தை அவர் கொடுத்தாராம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி 8ஆம் அதிகாரத்திலே, அவர் பிதாவின் மடியில் வளர்ந்த செல்ல பிள்ளை, அந்த செல்ல பிள்ளையாக கிறிஸ்து சொன்னார், என் சமாதானத்தை வைத்து போகிறேன். யோவான் 14:27 சொன்னார், உலகம் கொடுக்கிறபடி நான் கொடுக்க மாட்டேன், என் சமாதானம் தனியா இருக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அது பிசாசுகளை ஜெயிக்கிற சமாதானம், சத்துருக்களை அழிக்கிற சமாதானம், அந்தகாரங்களை மேற்கொள்ளுகிற சமாதானம். இன்றைக்கு ஐயா, அம்மா, சகோதரனை, உன்னோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் தாவீது சொன்னான். எல்லாரால் நெருக்கப்படும் பொழுது, என்ன பந்துக்களால் கல்லெறியப்படும் பொழுது, பட்டணம் ஒரு பக்கம் தீப்பற்றி எறியும் பொழுது, தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டவன் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை சிநேகிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை சிநேகிக்கிறவனுக்கு, வேதத்தை நேசிக்கிற மனிதனுக்கு, வேதத்தை பின்பற்றுகிறவனுக்கு மிகுந்த சமாதானம், மிகுந்த மிகுந்த சமாதானம். கொஞ்சம் நஞ்சம் அல்ல, மிகுந்த சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இடரலே இல்லை. சில நேரத்தில் இந்த அப்பா அம்மா எல்லா பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எங்க அப்பா இருந்தா கூட ஏதாவது சொல்லுவார் பிரதர், எங்க அப்பாவும் இல்லை, சமாதானமே இல்லாம இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அப்படி புலம்பன ஒரு காலத்துல எனக்கு உண்டு. நான் 2 வயசா இருக்குமே எங்க அப்பா இறந்துட்டார். எங்க அப்பா மூஞ்சி தெரியாது எனக்கு. எல்லாம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நல்ல வசதியான பையன் நான். என்னை கொண்டு ஸ்கூல்ல விட்டுருவாங்க. எனக்கு ஒரு தனி டேபிள் போட்டிருப்பாங்க. உட்காந்துருப்பேன். எல்லாரும் அவங்க அப்பா எல்லாம் வந்து அவனை கூப்பிட்டு போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே ஏங்குவேன். கிறிஸ்து எனக்கு தகப்பனாய் வந்தார். சமாதானம் என்கிற ஒரு வார்த்தைக்குத்தான், நீ அதை அடைவதற்குத்தான் வேதத்தை நேசித்துப்பார். சங்கீதம் 119, 165 சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் அல்ல, இடரல் அல்ல. என் அருமையான மகனே, மகளே, இந்த 2ஆம் நாள் ஒருவேளை இந்த செய்தியை நீ டிவியின் வாயிலா பார்க்கிறியோ எனக்கு தெரியாது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனது உடையவன் எவனோ அவன் பூரண சமாதானத்துக்குள் காத்துக் கொள்ளுவீர். உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை காத்துக் கொள்ளுகிறேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு நான் உறுதி எடுக்கிறேன் என்று சொல்லி உனக்குள்ளே அந்த ஆழமான உறுதி இருக்குமானால் உன்னை பிசாசு தொட்டு கூட பார்க்க மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மந்திரங்கள் உனக்கு இத கூட தொடாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா கைகளை தட்டி ஆவியானவருக்கு அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். அதைத்தானே ஏசாயா சொன்னான், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிறீர். காரணம் என்ன? ஒரு மனுஷனுக்குள்ளே உறுதி அவசியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, உறுதி இல்லாமல் போகும் பொழுது சமாதானம் வராது. உறுதி என்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கும். அது வருவதற்கு கிறிஸ்து உனக்குள் தேவையாயிருக்கிறார். அன்றாடம் உனக்கு தேவையாயிருக்கிறார். எவ்ரி டே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதம் அப்படியே சொல்லுகிறது. ஒரு நாள் இயேசு இந்த உலகில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது, இதை போன்ற ஒரு சாயங்கால நேரம், பொழுது போயிற்று, இரவு வந்துவிட்டது.
தேவாதி தேவன் சொன்னார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்றார். எல்லாரும் ஒவ்வொருவரும் வந்தார்கள். என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடறுவீர்கள் என்று ஒரு பக்கம் சொன்னார். கெத்சமனை தோட்டத்திற்கு போவதற்கு முன்பு அந்த நேரத்திலே, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வம் 2000 வருடங்களுக்கு முன்பு தன் வாயை திறந்து சொன்ன ஒரு செய்தி அது. எத்தனையோ அற்புத செய்திகளை பிரசங்கித்த ஆண்டவர் துயரமான ஒரு செய்திகளை கொடுத்தார், வேதனையான ஒரு செய்திகளை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனம் கசந்து போகும் பொழுது என்னையா உலகம் என்று கதறுவோம். வாழ்க்கையே மண்ணா போச்சு என்று சொல்லுவோம். வாழ்க்கையே சூரியமா இருக்குது என்று சொல்லுவோம். தேவாதி தேவன் காணக்கூடாத தெய்வம் இந்த உலகில் வாழ்ந்த பொழுது சொன்னார், கெத்செமனை தோட்டத்திற்கு நான் போக போகிறேன், நீங்களும் என்னோடு வரப்போகிறீர்கள், எல்லாரும் இடறுவீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது சீமோன் பேதுரு ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் இடல நான் இடர மாட்டேன் என்று சொன்னார். அடுத்த பிரசங்கம் இயேசு சொன்னார், சீமோனே, சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்பு 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 தரம் என்று தெய்வம் சொன்னார். 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று சொன்னார். அந்த சொன்ன வார்த்தை கேட்ட பொழுது அவன் திரும்ப எழுந்து சொன்னான், கர்த்தாவே, இஸ்ரவேலின் தெய்வமே, இயேசு ராஜாவே, என்னை படைத்தவரே, உன் நிமித்தம் நான் செத்தாலும் சாவே, உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அலையா சொல்லுங்க பார்க்கலாம். உன் நிமித்தம் நான் செத்தாலும் சாவே. வேதம் சொல்லுகிறது, உன் நிமித்தம் நான் செத்தாலும் சாவே, மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். அவன் சொன்ன உடனே மீதி 10 அப்போஸ்தலர்களும் உறுதியாய் சொன்னார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. மார்க்குவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 29 முதல் 31 வசனங்கள் அதை பின்வருமாறு விளக்குகிறது. 31 வசனத்தை வாசிக்க கேட்போமா? அதற்கு அவன் நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னாங்க. கையை வைத்துனா கையை வைத்துருவோம். எல்லாரும் சொன்னாங்க. பிலிப்பு சொல்றா, மறுதலிக்க மாட்டோம் ஆண்டவரே என்று உறுதியாய் சொன்னார்கள். நடந்தது என்ன தெரியுமா? இயேசு கெத்செமனை தோட்டத்தில் பிடித்தார்கள். உறுதியாய் சொன்னவன் கத்தி எடுத்து போர்ச்சியுடைய காதை வெட்டினான். வைராக்கியம் உள்ளவன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காதை அவர் ஒட்ட வைத்து முடித்துவிட்டு பார்க்கிறார். போர்ச்சேவல் நடத்தின விதத்தை கண்ட பொழுது இவன் கூடவே போனான். அந்த ராத்திரியிலே கூடவே போகிறான். அப்போது ஒருவன் சொன்னான், போர்ச்சேவல் இவனும் அவரோடு கூட இருந்தவன் சொன்ன உடனே அவன் சொன்னான், நான் அவரை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. காதை வெட்டுனா, பட்டயத்துல கத்திய வச்சிட்டு காதை வெட்டிட்டா. அம்மா, நேற்று நான் விசுவாசித்தையா, இன்னைக்கு நம்ப முடியலையா, என் வாழ்க்கையா அம்மா, ஐயா, ஓ சகோதரா, உன்னோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையிலே பல காரியங்களை நீ கிராஸ் பண்ற, முடிவு தெரியல உனக்கு. அந்த நேரத்தில் அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கின உடனே சேவல் 2 தரம் கூவினது. அவன் 3 தரம் மறுதலித்தான். தேவன் இயேசு அவனை பார்த்தார். தேவன் தன்னோடு சொன்ன வார்த்தை அவன் நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுதான். ஐயோ, சத்து முன்பு ஒருத்தனை வெட்டி போட்டனே, ஆண்டவருக்காக நான் வெட்டினே, ஐயோ, மனம் கசந்து. அப்பொழுது தேவன் திரும்பி பார்த்தார். தேவன் தன்னோடு சொன்னதை அவன் நினைத்தான். மனம் கசந்து அழுதான். ஐயோ, என் உறுதி தடுமாறி விட்டதே,
என் உறுதி போய்விட்டதே, என் உறுதி கீழே விழுந்து விட்டது, என் உறுதி என்னை விட்டு போயிடுச்சே என்று புலம்பி அழுதா. மகனே மகளே, கொஞ்ச நாளைக்கு முன் நீ உறுதியா இருந்து விட்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உன் உறுதியின் அடைப்பை விட்டு விலகுகிறாயோ, உன்னை ரட்சித்த கர்த்தரை விட்டு கடந்து போகிறாயோ, சற்று யோசித்துப்பார். சூழ்நிலை நிமித்தம் பொய்யினால் உன் உறுதியை இழந்து விடுகிறாயோ, யோசித்துப்பார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் தான் உண்மையே நம்பி இருப்பான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரை நம்பி இருக்கிற மனுஷர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. கரங்களை கட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். 14ஆம் அதிகாரம் 71 72 வசனங்கள் அதை பின்வருமாறு விளக்குகிறது. அவன் மறுதலித்த போது அவன் மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். என் அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். நம்முடைய கர்த்தர் யார் என்று உங்களுக்கு தெரியும். உறுதி என்கிறது மிகவும் வல்லமை வாய்ந்தது. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வல்லத்த கைகளை தட்டி தேவனுக்கு சத்தமாய் 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உறுதியாய் இருப்பேன். தேவன் மோசேயோடு சொன்னார், உறுதியாய் சொல்லு, வடகுடன் பேசாதே, உறுதியாய் சொல்லு. யாத்திராகம் 19:21 வாசித்து பாருங்கள். யாத்திராகம் 19:23 வாசித்து பாருங்கள். லேவியராகம் 27ஆம் அதிகாரம் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 19ஆம் வசனங்களை வாசித்து பாருங்கள். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18 வாசித்து பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 1 சாமுவேல் 14:28 வாசித்து பாருங்கள். என் அருமையான சகோதரனை, உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். யோவின் புஸ்தகம் 2:3 வாசித்து பாருங்கள். யோவின் புஸ்தகம் 4:6 வாசித்து பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 73:4 வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 112ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார். அவருடைய உறுதி உனக்கு தெரியும். The Christian life not grammar level, the more power. வாழ்க்கை இந்த 2ஆம் நாள் செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற புதூர் ஜனமே, தூரத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளே, உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். Not own imagination. சுயமா பேச மாட்டான் சாது பால் சாலமன். பரிசுத்த ஆவி எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் சொல்லுவேன். இன்றைக்கு முடிவு செய்து கொள். வேதம் சொல்லுகிறது, I am not say. ஏசாயா இஸ்ரவேலுக்கு சொன்னான், அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனது உடையவன் அவரையே நம்பி இருப்பானா, அவரையே நம்பி இருப்பானா, அவரையே நம்பி வாழ்வானா, அவரே நம்பி ஜீவிப்பானா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற இந்த காரியம் அதுதான். கிறிஸ்துவின் கரம் உங்களோடு தான் இருக்கிறது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வல்லத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு say hallelujah. வேதம் சொல்லுகிறது. என் அருமையான மகனே மகளே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது என்று யோசித்து பாருங்கள். இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அந்த 12 கோத்திரத்தில் எவங்கிட்டையும் உறுதி இல்லை. ஒரே ஒருத்தங்கிட்ட மட்டும் தான் உறுதி இருந்துச்சு. அவன் பெயர் யோசேப்பு. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது, அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. நான் உறுதியா இருப்பேன், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன், கர்த்தர் நாமத்தில் ஜெயிப்பேன் சொல்றவங்க 2 கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அப்படி நீ 2 கையை உயர்த்தணும் உண்மைன்னா, யோசேப்பின் வில்லை போல் உறுதியாய் நிற்பேன் சொல்லுகிறவங்க எழுந்து நின்று கையை உயர்த்தி சொல்லணும். எழுந்து நின்று கையை உயர்த்தி சொல்லணும். நான் சொல்றவர்ல உட்காரக்கூடாது. நான் மெய்யாகவே நான் உறுதியா இருப்பேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன், சாத்தானுக்கு பயப்பட மாட்டேன், அந்தகாரத்துக்கு பயப்பட மாட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை என்பது நிரூபிப்பேன் சொல்றவங்க நின்று 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது உட்காரலாமே. கைகளை தட்டி உட்காருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உறுதியாய் நின்றது. அவனுடைய கரம் யாக்கோபின் வல்லவரால் பலப்பட்டது. யாக்கோபினுடைய வல்லவருடைய முழு பலன் அங்கே இருந்துச்சா. நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்பேன். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது.
அசையல, ஆடல, தடுமாறல. யோசேப்பு கனிதரும் செடி. ஆ, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் படும். படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி. நல்ல பாருங்க, வில் வீரர்லாம் வந்தவன மனமடி வாக்கி பார்த்தாங்க. ஆனா வேலைக்கு ஆகல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்று கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லியா நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரினால் பலத்தன. கை தட்டி அப்பாவுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானான். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதனால தான் அவன் மேய்ப்பன், அதனால தான் அவன் கன்மலை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு. இதுக்கு பேர் தான் கைத்தட்ட. கரங்களை தட்டி அப்பாவுக்கு. வேதம் சொல்லுகிறது. அதனால தான் யோசேப்பு 110 வயசுல மரிக்கிறார். 110 அவர் சாகும் பொழுது 110வது வயசுல மரிக்கும் போது சொல்றாரு, எல்லாரும் கூப்பிடாரு, ஓ ஆல் ஹிஸ் பீப்பிள், எல்லாரும் வாங்கப்பான்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் எகிப்தில் தான் செத்து போவேன், ஆனா உங்களை ஆண்டவர் சந்திப்பார் நிச்சயமா. அப்ப சந்திக்கும் போது அடையாளத்திற்கு என் எலும்பை எடுத்துக்கிட்டு போங்கன்னு உறுதியாய் ஆணையிட்டு இருந்தான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். பிரைஸ் காட், ஹalleluya. உறுதியாய் ஆணையிட்டு இருந்தான். நம்ம சொல்லுமா அப்படி? என் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது. யாத்ராகம் 13ஆம் அதிகாரத்தில் மோசே ஜனங்களுக்கு மத்தியில் நிற்கும் போது சொல்லுகிறார், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மெய்யாகவே உங்களை சந்திப்பார், நீங்கள் போகும்போது என் எலும்பை கொண்டு போங்கள் என்று உறுதியாய் ஆணையிட்டிருந்தான். என் அன்பு மகனே, மகளே, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறத கவனித்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் விட்டுட்டேன், இனி நான் விட மாட்டேன் ஆண்டவரே. காதை வெட்டினவனே தவறிட்டா நான் எங்கேயா ஏமாத்துறேன்றீங்களா? வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் அங்கே பேதுரு சொல்லும்போது சொன்னான். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்வதை உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தால் ஒரு காலமும் நீங்கள் இடர மாட்டீர்கள், விழ மாட்டீர்கள். உங்கள் அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் உறுதியாயிருக்கும்படி என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதையாயிருங்க. ஆகையால் சகோதரர்களே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை சிந்தித்தால் ஒரு காலமும் நீங்கள் இடறுவதில்லை என்று பவுல் சொன்னான், பேதுரு சொன்னான். எதற்காக அது பேதுரு சொன்னான் தெரியுமா? வாழ்க்கையில இடர்னவன் சொன்னாயா, வைராக்கியத்தை குறித்து கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. இடர்னவன் சொல்றான், ஏய் நான் அனுபவிச்சிருக்கேன்டா. அவன் பாதாளத்தின் வாசல் அவனை மேற்கொள்ளவே இல்லை. அப்பா கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5:9 பேதுரு சொன்னான், விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள். எப்படி? விசுவாசத்தில் உறுதியாய், விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரர்களே, உங்கள் சகோதரர்களுக்கு அப்படிப்பட்ட பாடுகள் உலகத்தில் உண்டாய் இருக்கிறது, அதனால தான் உறுதி என்று சொன்னேன் சொல்றான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. That is a Bible. இப்ப விளங்குச்சா? விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ரன் ரன் ரன், தலை வச்சு படுக்கவே மாட்டான். இன்றைக்கு ஒரு முடிவு செய்து கொள். ஆண்டவரே, நான் உறுதியாய் நிற்க போகிறேன். இன்றைக்கு நான் 2ஆம் நாளில் ஒரு பொருத்தனை செய்கிறேன். எந்த காரியத்திலும் நான் அசராதிருப்பேன் என்று சொல்லி உனக்குள்ளே உறுதி இருக்குமானால் மெய்யாகவே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே எதுக்குமே உறுதி இல்லை. உறுதியான ஒன்று இருக்கிறது. அதிக உறுதியான வேத வசனம் என்கிற தீர்க்கதரிசன வார்த்தை நமக்கு உண்டே. வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:19 வசனம் சொல்லுகிறது. நல்ல உயர்த்தி காட்டணும். நல்ல இது இருந்துச்சுன்னா இதுக்குள்ள வசனம் இருக்கு தெரியுமா? இதுல 66 புஸ்தகம் இருக்குது. 8,10,697 வார்த்தை இருக்கிறது.
என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது இல்லை என்றே இல்லை. அப்படி என்றால் இந்த வார்த்தையை நீ அப்படியே உள்ள வச்சன்னா அங்க கேப்பே இருக்கக்கூடாது. யாருக்கு உள்ள வர்றதற்கு? சாத்தான் உள்ள வர்றதற்கு. கேப் இல்லாம இருந்த நீ தான் உறுதியா இருக்குன்னு அர்த்தம். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதிக உறுதியான வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடி வெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அந்த வசனத்தை கவனிப்பேன் சொல்றவங்க பைபிளை உயர்த்தி காண்பிக்கணும். அந்த வசனத்தை நான் கவனிப்பேன். பைபிளை உயர்த்தி காட்டணும். நான் இந்த வசனத்தை கவனிப்பேன், எனக்கு அதிக உறுதி இருக்கிறது, எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்றவங்க என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க முடிவுக்கு போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வசனத்தை எழுந்து நின்று வாசிப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. உறுதியா இருப்பியான்னு கேளுங்க. உறுதியா இருப்பியான்னு கேளுங்க. கல்யாணம் ஆன புருஷன் முன்னாடி பார்த்து சொல்லுங்க, யோ எனக்கு உறுதியா சோறு போடுவான்னு கேளுங்க. நல்லா கவனிங்க. ஒருத்தர் பார்த்து சொல்லணும், உறுதியா இருப்பீங்களா? அதான் வாழ்க்கை. கொயர் பிள்ளைகளா, நாளைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். எழுந்து நின்னுட்டீங்களா? ஒரு வசனத்தை வாசித்து பைபிளை அப்படி கீழே வச்சுட்டு நான் சொல்லும் பொழுது நீங்க இருக்கிற இடத்தை விட்டு எனக்கு முன்பாக வந்து அந்த உறுதியின் மொழியிலே கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்க போறோம். இவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்யப்படுறதில்லை. அந்த உறுதிமொழியிலே நீ நிற்கிறாய் என்பதை கர்த்தர் அதை கவனிப்பார். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனங்களை வாசிப்போம். சேர்ந்து வாசியுங்கள் பார்க்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே பைபிளை நீங்க உட்கார்ந்த இடத்துல வச்சிருங்க. 2 கையை உயர்த்திக்கோ. ஆண்டவரே, இன்றைக்கு நான் உறுதியா நிற்க விரும்புகிறேன். என் குடும்பம், என் மீட்பு, என்னுடைய ஆசீர்வாதம் உம்மிடத்திலிருந்து எனக்கு வரும் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தினவர் நீங்கள் என்னை கவனிக்க வேண்டும். இந்த உறுதியான ஜபத்துக்குள் நான் வருகிறேன் சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி கொண்டு எனக்கு முன்பாக நகர்ந்து வாருங்கள். நான் உங்களோடு கூட ஒரு சின்ன ஜபத்தை செய்துவிட்டு கடந்து செல்வேன். ஆனால் இந்த உறுதியிலே பங்கு பெறுகள் நீங்களோ பாக்கியம் உள்ளவர்கள். நீங்களோ பாக்கியம். ஒரு பல்லவி பாடும்போது இருக்கும் இடத்தை விட்டு முன்னே ஓடி வாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர்களை அழைக்கிறார். எல்லார் கைகளை உயர்த்தி முன்னே நகர்ந்து வாருங்கள். நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு முன்னே நகர்ந்து வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். உம்மைத்தான் நேசிக்கிறேன். நீ தேவனுடைய பிள்ளையானாள். அவருடைய உறுதிக்குள் வா. அவர் உறுதிக்குள் வராதவன் தேவ பிள்ளை அல்ல. முத்திரைக்கப்பட வேண்டும். முன்ன நகர்ந்து ஓடி வாருங்கள். பரலோகம் திறந்தீரையா. அந்த சேரை கொஞ்சம். பரலோகம் திறந்தீரையா. கைகளை உயர்த்தினவர்களாக உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். வழிவிடுங்கள். வருளுக்கு வழிவிடுங்கள். Thank you Jesus. சீக்கிரம் முன்னே நகர்ந்து வாருங்கள். குயிக்லி. ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு. சீக்கிரம் அந்த பக்கமாக சேவைக்கு கரங்களை உயர்த்தின முன்னே வரும்படி வழிவிடுங்கள் அவர்களுக்காக. எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். என் அருமையான மகனே, மகளே, உறுதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஏன் போராட்டம் வருகிறது? உனக்கு ஏன் பிரச்சனைகள் வருகிறது? இன்றைக்கு ஒரு உறுதியான விசுவாசத்துக்குள் வா. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிற மனதோடையவர்கள், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவர்களை பூர்ண சமாதானத்துக்குள் காத்துக் கொள்ளுகிறார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. பிள்ளைகளே, என்னை கவனி. கைகள் உயர்த்து நின்னி ஒரு நிமிடம் என்னை பார்.
நான் வசனத்தை உங்களுக்கு சொன்னேன். ஆவியானவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு காரியம் மட்டும் முடிவு செய்து கொள். ஆண்டவரே, நான் எங்கே தடுமாறினேன்? பேதுரு காதை வெட்டின பொழுதும், தேவன் காதை ஒட்ட வைத்த பொழுதும் பட்டயத்தை எடுக்காதே என்று சொன்னார். அவ்வளவு வைராக்கியம் உள்ளவன் ஒரு நொடியிலே சாய்ந்து விட்டான். இன்றைக்கு ஒரு முடிவு செய்து கொள். நீ சொல்லும் பொழுதே உனக்கு விரோதமாயிருந்த மந்திரங்கள், உனக்கு விரோதமாயிருந்த பில்லி சூனியங்கள், உனக்கு விரோதமாய உபத்திரவங்கள், உன் வாழ்க்கை கெடுத்தவர்கள், உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் வந்தவர்களுடைய அழிவினை காண்பாய். உனக்கு விரோதமாய் இருந்த அசுத்த ஆவிகள் உன்னை விட்டு வெளியே போடுவதை நீ காண்பாய். பரிசுத்த வல்லமை உனக்குள் வரும். பொல்லாத சாத்தான்களே வெளியே வா. சொல்லுங்கள், இயேசுவே, தாவீதின் குமாரனே, நான் விசுவாசிக்கிறேன், உம்மை உறுதியாய் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்கள், இயேசுவே, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை என்னை தொடுவதாக, என்னை தொடுவதாக, என்னை தொடுவதாக, என்னை தொடுவதாக. சொல்லுங்கள், இயேசுவே, சத்தமா சொல்லுங்கள், இயேசுவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன், நீர்தான் தெய்வம். இயேசுவே, உம்மை நம்பி வந்திருக்கிறேன், உறுதியாய் நம்புறேன். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை விடுவித்து, என்னை ஆசீர்வதித்து உம்முடைய மகளாக, உம்முடைய மகனாக என்னை காத்தருளுவீர் என்று, உம்முடைய சமாதானத்தை எனக்கு தருவீர் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி.